ஹாய் ஹலோ வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெனிசனோட குடும்பத்தார் தான் பார்க்க போகிறோம். அதில் எத்தனை பேர் இருக்காங்க, யார் யாருன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கிரானியன் குடும்பத்தார்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கங்க. வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து விட்டிங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஷேர் ஆகும். இந்த ஃபேமிலி ட்ரீயை நம்ம மொத்தம் 5 ஜெனரேஷனாக பார்க்க போகிறோம். என்னென்னா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன், ஃபோர்த் ஜெனரேஷன், கடைசியாக பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஜெனரேஷன். வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனில் முதல் யாருன்னு பார்த்தீங்கன்னா பில் டெனிசன். இவர் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸோட அப்பா. அடுத்து ரெண்டாவது ஃபேமிலி மெம்பர் யாருன்னா ஆஸ்லி ஈத்தல் ரேஜ். இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம கிராண்ட்பா மேக்ஸோட அம்மா. அடுத்து மூணாவது ஃபேமிலி மெம்பர் யாருன்னா ஜெரடாயா டெனிசன். இவர் பேர் வாயில் நுழையில. இவர் பார்த்தீங்கன்னா நம்ம கிராண்ட்பா மேக்ஸோட அங்கிள். இப்போ காமிச்ச 3 பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோன்றது கிடைக்கவே இல்லை எங்கே தேடியுமே. அவங்கள பார்த்தீங்கன்னா பென்டன் ஷோவில் இவங்க யாருமே காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் கூகுளில் ஃபேமிலி மெம்பர்ஸ்னு போட்டால் இவங்களும் வந்தாங்க. ஸோ நம்ம செகண்ட் ஜெனரேஷனுக்கு போயிடலாம். இதில் ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்கன்னா நம்ம மேக்ஸ் டெனிசன் தான் இருக்காரு. இவர் ஒரு லெஜெண்டரி பிளம்பர், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இவரோட ஒய்ஃப் தான் பார்த்தீங்கன்னா வெர்டோனா. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆனடைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா கார்டன் டெனிசன். இவர் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸோட ஓல்டர் பிரதர் தான் இவர். இவரோட ஒய்ஃப் தான் பார்த்தீங்கன்னா பெட்டி ஜீன். அடுத்தது யாருன்னா வேரா டெனிசன். இவங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸோட அக்கா. இவங்களை பார்த்தீங்கன்னா நீங்க கிளாசிக்லயும் ஆம்னிவர்ஸ்லயும் பார்த்துருக்கலாம். அதுதான் நம்ம 3வது ஜெனரேஷனுக்கு போவோம். இதுல ஃபர்ஸ்ட் மெம்பர் யாருன்னா காரல் டெனிசன். இவர் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டெனிசனுக்கும் வெர்டோனா டெனிசனுக்கும் பிறந்த ஒரு ஃபர்ஸ்ட் குழந்தை இவர் தான். இவரோட ஒய்ஃப் தான் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா டெனிசன். அடுத்தது யாருன்னா பிராங்க் டெனிசன். இவரு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டெனிசனுக்கும் வெர்டோனாக்கும் பிறந்த 2வது பையன் தான் இவரு. இவரோட ஒய்ஃப் தான் பார்த்தீங்கன்னா நேட்டலி டெனிசன். அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா ஜோயல் டெனிசன். இவர் பார்த்தீங்கன்னா கார்டன் அண்ட் பெட்டிக்கு பிறந்த பையன் தான் இவரு. இவரோட ஒய்ஃப் தான் கேமல் மேன்ற ஒரு பொண்ணு. இவங்க பார்த்தீங்கன்னா லியோ பேன் என்ற ஒரு ஏலியன் ஸ்பீசிஸ். அடுத்து 4th ஜெனரேஷன் பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் ஆள் தான் நம்ம பென்டமின் கர்பி டெனிசன். இவர் தான் பார்த்தீங்கன்னா ஆமிட்ரிக்ஸோட சொந்தக்காரர். யூனிவர்ஸின் பாதுகாவலன். யூனிவர்ஸ் மட்டும் இல்ல மல்டிவர்ஸ் பாதுகாவலன்னு இவரா தான் இருப்பாரு. இவர் பார்த்தீங்கன்னா காரல் டெனிசனுக்கும் சாண்ட்ரா டெனிசனுக்கும் பிறந்த பையன். அடுத்து 2வதா இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம குவெண்டலின் டெனிசன். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆனடைட் பானா யூசிங்ல கை தேர்ந்தவங்க. இவங்க பார்த்தீங்கன்னா பிராங்க் டெனிசனுக்கும் நேட்டலி டெனிசனுக்கும் பிறந்த பொண்ணு தான் இவங்க. அடுத்தது யாருன்னா கெனத் டெனிசன். இவர் யாருன்னா நம்ம குவென்னோட அண்ணன். பிராங்க் டெனிசனுக்கும் நேட்டலி டெனிசனுக்கும் பிறந்த முதல் பையன் இவங்க தான். 2வதா நம்ம குவென். அடுத்து 4வதா யாருன்னு பார்த்தீங்கன்னா சன்னி. இவங்க பார்த்தீங்கன்னா வெர்டானோட மருமகள். இவங்க அப்பா அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிடல. ஆனால் இவங்க நம்ம பென் குவென்னோட ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா கசினா இருப்பாங்க. இதே மாதிரி தான் லூசியும் சொல்லலாம். அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களோட கசின் தான். அடுத்து 5வதா யாருன்னு பார்த்தீங்கன்னா கிளைடு 5. இவங்க பார்த்தீங்கன்னா வேற டெனிசனோட பேராண்டி தான். இவனை நீங்க ஆம்னிவர்ஸ்ல பார்த்துருப்பீங்க. ஒற்றை குச்சி மாதிரி வந்திருப்பானே. வந்தது ஒரே எபிசோடு, வந்த எபிசோட்லேயே அலும்பு பண்ணிட்டு போயிருவேன். கடைசி பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஜெனரேஷன் பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா பென் 10,000ஓட டைம் லைன். இதுல ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா காய் கிரீன். இவங்க தான் பார்த்தீங்கன்னா நம்ம பென்னோட வைஃப். அடுத்தது யார் பார்த்தீங்கன்னா கெனத் டெனிசன். இவனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கென் டெனிசன் தெரிஞ்சிருக்கும். இவன் பார்த்தீங்கன்னா நம்ம பென்னுக்கு காய்க்கு பிறந்த பையன் தான் இவன். அடுத்த கடைசியா யாருன்னா குவெண்டலின் டெனிசன். என்னடா குவென் பேர் மறுபடியும் சொல்றாங்களே எதிர்பார்க்காதீங்க. இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம கென்னோட தங்கச்சி. இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம பென்னுக்கு காய்க்கு பிறந்த 2வது குழந்தைன்னு சொல்லலாம். இவங்களை நீங்க பார்த்தீங்கன்னா ஆம்னிவர்ஸ்ல பார்த்திருக்க மாட்டீங்க, கிளாசிக்ல பார்க்கலாம். கிளாசிக்ல இருந்த டைம் லைனுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்னிவர்ஸ்ல வர டைம் லைனுக்கு ஏகப்பட்ட சேஞ்சஸ் இருந்ததுனால ஃபுல்லாமே மாறிடுச்சு டைம் லைன். கிளாசிக்ல இருந்த பென் 10,000ஓட டைம் லைன் பொறுத்த வரைக்கும் குவெண்டலின் டெனிசன் சொல்லிட்டு ஒரு பொண்ணு அவங்களுக்கு இருக்கிற மாதிரி தான். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பென்னோட குடும்பத்தினர். அனைத்து குடும்பத்தினரும் இருப்பாங்க. நான் யாராச்சும் மிஸ் பண்ணியிருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஹைப் பட்டன் அமுக்கி விட்டு போயிருங்க, பாப்போம், நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். அடுத்த வீடியோ போடலாம்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க, அதுவும் பண்ணிடலாம். சோ ஓகே, பாய்.